Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோவில் நம்ம சாம்சங் மொபைலில் மொனோ ஆடியோ அப்படின்ற ஆப்ஷனை எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து மொனோ ஆடியோ அப்படின்ற ஆப்ஷனை உங்கள் சாம்சங் மொபைலில் எனேபிள் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி எனேபிள் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணி வருவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அக்சசபிலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையுமே கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. உள்ளே போனதுக்கு அப்புறமா இதுலேயுமே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது ஹியரிங் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையுமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இதில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு மொனோ ஆடியோ அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ப்ளே த சேம் சவுண்ட் அவுட் ஆஃப் போத் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணும் போது உங்களுக்கு இந்த இடத்துல ஆன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கனெக்டட் டு ஆடியோனா உங்களுக்கு ஆடியோ செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். கனெக்டட் டு ஆடியோ அண்ட் ஃபோன் ஸ்பீக்கர்ஸ்னால் உங்களுக்கு அதையுமே செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம சாம்சங் மொபைலில் வந்து மொனோ ஆடியோ அப்படின்ற ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணுறது, ஆன் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you.